வணக்கம் தலைமைகளே. மயிரிழையில் துப்பாக்கி சூட்டு சம்பவத்திலிருந்து உயிர் தப்பினார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். இன்னைக்கு ஏப்ரல் 26 ஞாயிற்றுக்கிழமை பேசிட்டு இருக்கேன். அமெரிக்கா நிச்சயமாக அந்த துப்பாக்கி கலாச்சாரத்தை சீர்தூக்கி பார்க்க வேண்டிய காலம். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அமெரிக்காவில் மக்களிடம் துப்பாக்கி கொடுப்பதற்கு, அதாவது அனுமதியோட, அது மக்களோடு சுதந்திரம் என்பாங்க. சுதந்திரம் என்பது ஒரு எல்லைக்கு உள்ளதாக இருக்கும். துப்பாக்கி கொடுப்பது எல்லாமே சுதந்திரம் கிடையாது. ஏற்கனவே பள்ளி குழந்தைகள் அநேகர் கொல்லப்பட்டிருக்காங்க, பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க, தலைவர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. சில மாதம் முன்பு கூட சார்லி, இஸ்லாமிய பயங்கரவாதத்தை எதிர்க்கும் நபர், கொல்லப்பட்டார். ட்ரம்பே இது 2வது முறை என்று பார்க்கப்படுகிறது. தேர்தல் பரப்புரை சமயத்தில் முதல்ல ட்ரம்ப் பேசிய இடத்துக்கு முன்னாடி எதிர்ப்புறம் இருந்த கட்டிடத்தில் இருந்தவன், இத்தனைக்கும் அவன் துப்பாக்கியில் சுட்டது சக்தி மிகுந்த தொலைதூரம் சுடக்கூடிய ஸ்னைப்பர் ரைஃபிள் தான் அவன் சுட்டான். அந்த தோட்டா நல்ல பெரிய தோட்டா ட்ரம்போட காதை உரசி போச்சு. அதாவது காதில் ரத்தம் வந்துச்சு, காதை உரசி தோட்டா போச்சு. ஒரு 2 இன்ச்சு இந்த பக்கம் வந்துருச்சுன்னா ட்ரம்ப் அன்னைக்கே தலை சிதறி செத்துருப்பார். அந்த அன்னைக்கு சுட்டவனை சம்பவ இடத்திலேயே அமெரிக்க பாதுகாப்பு படையினர் சுட்டு கொண்டாங்க. இந்த சம்பவம் நேற்று சனிக்கிழமை இரவு அமெரிக்காவில் நடந்தது. வருடாந்திர விருந்து, வெள்ளை மாளிகையில் பத்திரிகையாளர்களுக்கு வருடம் விருந்து வைப்பது வழக்கம். நேற்று இந்த வெள்ளை மாளிகையில் பத்திரிகையாளர்கள் மற்றும் புகழ்பெற்ற அமெரிக்க மக்கள், ட்ரம்ப், அவரது மனைவி, துணை அதிபர், இவங்க எல்லாமே அதில் இருந்தாங்க. அவர்கள் இருந்த அறைக்கு வெளியே இன்னொரு அறை இருக்கு. அந்த இடத்துல அமெரிக்க பாதுகாப்பு படையினர், சீக்ரெட் சர்வீஸ் ஏஜென்ட்பாங்க, அவங்க அநேகர் இருக்கிறத பார்க்க முடியும் சிசிடிவியில். அங்கிருந்த ஒரு கருப்பு நிற உடை அணிந்திருந்த ஒரு ஆண், 31 வயதுன்னு சொல்லப்படுது. திடீர்னு மின்னல் வேகத்தில் ஓடி வரான். அவன்கிட்ட எண்ணற்ற ஆயுதங்கள் இருந்ததுன்னு சொல்லப்படுது. ஆனால் சம்பவ நேரத்தில் அவன் சுட்டது கை துப்பாக்கி போல தான் இருக்கு, ஷார்ட் கன் அப்படிங்கிறாங்க. ஒரு ரவுண்டு அங்கே இருந்த பாதுகாப்பு படை அதிகாரி மேலே சுடுறான். நல்ல வேளையாக அவர் கவசங்கள், இந்த புல்லட் ப்ரூஃப் அப்படிம்பாங்க, அதை போல மார்பை பாதுகாக்கக்கூடிய அதை போன்ற பிறவற்றை அணிந்ததுனால அவர் உயிர் தப்பினார். ஆனால் உடனடியாக சுதாகரித்து அவரும் திருப்பி சுட்டாரு. அங்கிருந்த பிற பாதுகாப்பு படை அதிகாரிகள், சீக்ரெட் சர்வீஸ் ஏஜென்ட் சுட்டாங்க. மொத்தம் 8 ரவுண்ட் அங்கே ஃபயர் ஆயிருக்கு. அந்த இடத்துல 8 குண்டு பாஞ்சிருக்கு அங்கேயும் இங்கேயும். அவனும் சுட்டிருக்கான். அதுக்கப்புறம் அவனை அதிகாரிகள் சுட்டிருக்காங்க. அவனை மடக்கி உயிரோடு கைது பண்ணியிருக்காங்க. இந்த சம்பவம் வெளியே நடக்கிற சமயத்தில் உள்ள ட்ரம்ப்கிட்ட யாரோ ஒருத்தர் காதில் ஏதோ பேசிக்கிட்டு இருப்பாங்க, ஏதோ ஒரு சின்ன பேப்பரை காட்டி. அப்போதான் துப்பாக்கி சத்தம் கேட்கும். உடனடியாக அங்கிருந்த பாதுகாப்பு படை அதிகாரிகள், சீக்ரெட் சர்வீஸ் ஏஜென்ட் ட்ரம்ப்பை அவர்களுடைய சட்டத்தின்படி மடக்கி அவர் அங்கிருந்து இழுத்துட்டு போயிட்டாங்க. அவரது மனைவி மற்றும் துணை அதிபர் எல்லோரையுமே பிடித்து அந்த பக்கம் கொண்டு போயிட்டாங்க. பிற முக்கியமானவர்கள், பத்திரிகையாளர்கள், அவர்கள் எந்த டேபிளில் உட்காந்துருந்தாங்களோ அதற்கு கீழே அப்படியே படுத்துக்கிட்டாங்க. ஆனால் வெளியே அவன் சுட்டவன் ஒருத்தன் தான். அதுக்கப்புறம் அவனை மடக்கி பிடிச்சாங்க. அவனுடைய பெயர் கோல் தாமஸ் ஆலன் அப்படின்னு சொல்லப்படுது. பெயரை பார்த்தா கிறிஸ்துவ பெயர் போல தெரிகிறது. இதற்கு பின்னணியில் ஈரானிய உளவுத்துறை செயல்பாடுகள் இருக்க நிச்சயமாக பார்க்கணும். ஈரான் உளவுத்துறை அமெரிக்காவில் ஊடுருவது உண்மைதான், இஸ்ரேலுக்குள்ள ஊடுருவி கைது செய்யப்படுவதும் உண்மைதான். ஈரான் உளவுத்துறை ஈரானை தாண்டி உலகம் முழுவதும் செயல்படுவாங்க. நிச்சயமாக பின்னணியில் ஈரானுடைய சதி திட்டம் இருக்கான்னு சொல்லி நிச்சயமா பார்க்கணும். துப்பாக்கி கொண்டு வருவது அங்கே அமெரிக்காவில் வைத்திருப்பது எளிதான காரியம். அந்த மக்களுக்கு அனுமதியோடைய துப்பாக்கி கொடுக்குறாங்க, இயந்திர துப்பாக்கியை கொடுக்குறாங்க. ஆனால் அந்த இடத்துக்கு, அமெரிக்க அதிபர் இருக்கிற இடத்துக்கு அந்த மெட்டல் டிடெக்டர் பரிசோதனைகளை தாண்டி வேறு ஒரு நபர் எப்படி துப்பாக்கியோடு உள்ளே வந்தாங்கிறது மிகப்பெரிய ஆச்சரியம். அதுவுமே என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த துப்பாக்கியை தாண்டி பிற ஆயுதங்களும் அவன் வச்சிருந்திருக்கான் அப்படிங்கிறாங்க. இப்போ அவனை கைது பண்ண பிறகு விசாரணை போயிட்டு இருக்கு.
நிச்சயமாக இந்த துப்பாக்கி கலாச்சாரத்தை அமெரிக்கன் வேரோடு ஒழிக்கணும். இன்னைக்கு ட்ரம்ப்புக்கு வந்திருக்கு ஏற்கனவே குழந்தைகள், ஏகப்பட்ட பள்ளி குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்காங்க, சார்லி கொல்லப்பட்டிருக்காரு. இதே போல அநேக சம்பவங்கள் அமெரிக்காவில் நடக்குது. நிச்சயமாக தடுக்கணும். உண்மையாகவே மிகப்பெரிய அதிர்ஷ்டம் ட்ரம்ப்புக்கு. பரப்புரையின் போது 2 இன்ச்சு அந்த துப்பாக்கி தொட தள்ளி வந்திருந்தா அன்றைய தினமே அங்கே ட்ரம்ப் மரணம் அடைந்திருப்பாரு. இன்னைக்குமே அவன் எப்படியோ தாண்டி உள்ள போயிருந்தான் அப்படின்னா ட்ரம்ப்புடைய நிலை மிகப்பெரிய கவலைக்குரியதான். ட்ரம்ப் அவருக்கு பாதுகாப்பை இன்னும் நிச்சயமாக அதிகரிக்க வேண்டும். அதே போல் நேற்று பதிவு கொடுக்கும்போது பாகிஸ்தானுக்கு அமெரிக்க பேச்சுவார்த்தை குழு ஸ்டீவ் விட்காப் மற்றும் ஜாரேத் குஸ்னர் போறதா சொல்லியிருந்தேன். கடைசி நிமிடத்தில் அதை கேன்சல் பண்ணிட்டாங்க, அனுப்பலை. ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா 18 மணி நேரம் பயணம் பண்ணும் அமெரிக்காவிலிருந்து பாகிஸ்தானுக்கு போய் சும்மா ஒரு அறையில் உட்கார்ந்து இருப்பது வீண் என்று தெரியுது. வீணான பொருளாதார செலவு, நேர விரயம். ஆதலால் எங்களது பேச்சுவார்த்தை குழுவை பாகிஸ்தானுக்கு அனுப்பல. ஈரானுடைய ஆட்கள் பாகிஸ்தான் கூட பேசிக்கலாம் அல்லது எங்களோடு டெலிஃபோனில் பேசிக்கொள்ளட்டும். இப்படி தேவையற்ற சும்மா யாரையும் அனுப்ப நான் விரும்பல அப்படின்னு இருக்காரு. அதற்காக நான் சண்டைக்கு போவேங்கிறது அர்த்தம் இல்லை. விரைவில் ஒரு நல்ல முடிவோடு ஈரான் வரட்டும் அப்படின்னு ட்ரம்ப் பதிவு பண்ணியிருக்காரு. பாகிஸ்தானுக்கு ஈரானில் இருந்து சென்ற அந்த வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரகாசி என்ன பேட்டி கொடுத்திருக்காங்கன்னா, பாகிஸ்தானை தாண்டி ஓமன் மற்றும் கத்தார் போன்ற நாட்டுக்கு நான் விஜயம் செய்து பேச்சுவார்த்தை நடத்துன்னு பேசியிருக்கான். அவன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய இடம், அது நடத்த வேண்டிய நபர்கள் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல். அதையெல்லாம் விட்டுக்கிட்டு இப்படி மூடத்தனமாக பாகிஸ்தான் போகிறேன், கத்தார் போகிறேன், ஓமன் போகலாம் மிகப்பெரிய பைத்தியக்காரத்தனம். அவர்களுக்கான நாள் நெருங்கி கொண்டே இருக்கு. மே 1க்கு மேலே நிச்சயமாக அடிக்கிற எண்ணத்தில் தான் இருக்காங்க. அதை ஈரான் புரிந்து கொள்ள வேண்டும். வீணான இந்த முரட்டத்தனம், வீணான பேச்செல்லாம் அதெல்லாம் ஒன்றுக்குமே உதவாது. எவ்வளோ பார்த்துமே திருந்த மாட்டேங்கிறாங்க இந்த ஈரான் மூடற்கூடங்கள் மற்றும் இந்த அரபிய மூடற்கூடங்கள். நேற்று ஒரு பேட்டி பார்த்தேன். ஈரானில் கொல்லப்பட்டான் அலி கொமேனிக்கு அடுத்து இருந்த நபர் அலி லர்சானி என்ற நபர் கொல்லப்பட்டான். நம்பர் 1 அவன்தான். அவன் கொல்லப்படும் போது அவனுடைய மகனும் கொல்லப்பட்டான். அவனுடைய உதவியாளன் மற்றும் மெய் பாதுகாவலர்கள் எல்லாமே கொல்லப்பட்டாங்க சம்பவ இடத்துல. அவங்க தம்பி என்ன பேட்டி கொடுத்தார் அப்படின்னா, அந்த அலி லர்சானி சகோதரன் என்ன பேட்டி கொடுத்தானா, அவனுடைய பெயர் முகமது ஜாவேத் லர்சானி. என் சகோதரன் அலி லர்சானியுடைய சவ அடக்கம் என்பது ஒரே ஒரு கையுடன் நடந்தது அப்படின்னா. நாங்கள் போய் தேடி பார்த்தோம், அவன் உடம்புல தலை கிடைக்குமான்னு பார்த்தோம், உடம்புகள் கிடைக்குமான்னு பார்த்தோம், எதுவுமே கிடைக்கல. ஒரே ஒரு கை கிடைச்சது. அந்த கையை தான் சவப்பெட்டிக்குள்ளே வைத்து நாங்கள் அடக்கம் பண்ணோம்னு சொல்லி நேற்று பேட்டி கொடுத்துருக்கான். இந்த மூடர்கள் எவ்வளவு பட்டாலும் திருதலை. அந்த சம்பவ அன்னைக்கு அந்த புகைப்படம் எனக்கு கிடைச்சது, அதெல்லாம் பிரசுரிக்க முடியல. அதில் அலி லர்சானியுடைய கை வெளியே இருக்கும், வெளியே கிடக்கும். அதில் ஒரு மோதிரம், சிறப்பான மோதிரம் அலி லர்சானி அணிவது வழக்கம். அது ஒரு மத ரீதியான மோதிரம். அதை போட்டால் எந்த துர்சம்பவமும் அவனுக்கு நடக்காது என்று சொல்லி எண்ணி அவன் மோதிரம் போட்டிருப்பான். அந்த கை வெளியே கிடக்கும், அந்த கையில் அந்த மோதிரம் இருக்கும். மற்றபடி பிற தலைகள் மற்ற உடம்புகளில் அந்த பெரிய பிரம்மாண்டமான கட்டிடம் முழுவதுமாக விழுந்து கிடக்கும். அப்படி தான் அந்த புகைப்படம் கிடச்சிது. அந்த மோதிரத்தை வச்சு தான் அந்த கை அப்படின்னு முடிவு பண்ணாங்க. அது அலி லர்சானி உடம்புன்னு சொல்லி அந்த கையை மட்டும்தான் வச்சு அடக்கம் பண்ணியிருக்காங்க. மற்றபடி அவன் தலை, அவன் உடல், பிற எதுவுமே முழுதாக கிடைக்கவே இல்லை. இவ்வளவு தாக்குதலுக்கு உள்ளாகியும் இன்னும் அவங்க முரட்டு பிடிவாதமாக இருக்கிறது நிச்சயமாக இவங்களால திருத்தவே முடியாது என்பதை காட்டுகிறது. நேற்றை பதிவு பண்ண ஈரானில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படுது. ஏன்னா அந்த கப்பற்படை முற்றுகையால் ஈரானுக்கு கிடைக்க வேண்டிய அந்த கச்சா எண்ணெய்களை கிடைக்கிறதில்லை. இப்போங்க அதான் பிரச்சனையாக போயிட்டுருக்கு. நேற்று ஈரானுடைய அதிபர் மசூத் பெசசியான் அவங்க மக்களுக்கு வேண்டுகோள் விடுத்தார். அவர் என்ன சொன்னார்னா,
நிச்சயமாக மக்கள் வந்து அந்த மின்சார பயன்பாட்டையும் எரிபொருள் பயன்பாட்டையும் குறைக்க வேண்டும். பற்றாக்குறையாக போயிட்டு இருக்குங்க மாதிரி சொல்லிட்டு 10 மின் விளக்குகள் நீங்கள் வீட்டுக்குள்ளே போடுறதா இருந்தால் 2 மட்டும் போடுங்க, 8 அணைத்து வைங்க, அதில் என்ன தப்பு இருக்க போகுது அப்படிங்கிற ரீதியில் பேட்டி கொடுத்தாரு. அந்த கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு ஈரானுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக போயிட்டு இருக்கு. ஒன்று, தினம் தினம் சம்பாதித்த 3500 கோடி ரூபாய் சம்பாதிக்க முடியல. அதை தாண்டி அந்த மக்களுக்கு, ஈரான் மக்களுக்கு கொடுக்க வேண்டிய எரிபொருளையும் மற்றும் மின்சார தேவையும் அவர்களால் சந்திக்க முடியல. இந்த கப்பற்படை முற்றுகை தொடர்ந்தாலே சண்டையே தேவையில்லாமல் ஈரான் சரணடைய வாய்ப்பு இருக்கு, நல்லபடி சிந்திக்கும் மக்களாக இருந்தால். ஆனால் அவங்களுக்குலாம் அதெல்லாம் புரியாது. எவ்வளோதான் அடித்தாலும் இப்படி வந்து தலையே கிடைக்காம உடம்பே கிடைக்காம கை மட்டும் வச்சு சவாடக்கம் பண்ணாலும் அவங்களுக்கெல்லாம் நிச்சயமாக புரிவதில்லை. இன்று வரை ஈரான் கப்பற்படை முற்றுகை தொடருது. இதற்காக அமெரிக்கா அந்த பகுதியில் 28 போர்க்கப்பலுக்கு மேலாக மற்றும் 3 விமானம் தாங்கி போர்க்கப்பல் தொகுப்புக்கு மேலாக வைத்து எந்த ஒரு கப்பலும் ஈரான் துறைமுகத்துக்கு உள்ளேயும் போக முடியல, ஈரான் துறைமுகத்தை விட்டு வெளியும் வர முடியல. நான் பேசுகிற நொடி வரைக்கும் 37 பிரம்மாண்ட கப்பல்கள் ஈரான் துறைமுகத்திலிருந்து வெளியே வந்தது, உள்ளே போனதை வழி மறித்து அமெரிக்க கப்பற்படை அவங்க எங்கிருந்து வந்தாங்களோ அங்கேயே திருப்பி போட்டிருக்காங்க. துறைமுகத்திலிருந்து வெளியே வந்தது திரும்ப துறைமுகத்துக்கே அனுப்பியிருக்காங்க. துறைமுகத்துக்குள்ள வர இருந்ததை திரும்ப வந்த எங்கிருந்து வந்தீங்களோ அங்கேயே போங்கன்னு அனுப்பியிருக்காங்க. 3 பிரம்மாண்ட கப்பலை கைப்பற்றியிருக்காங்க. இந்த நொடி பொழுது வரை இந்த முற்றுகை மிகப்பெரிய அவமானம் ஈரானுக்கு. உலக அளவில் வல்லரசுங்கிறாங்க, அவங்க நாட்டுக்குள்ள போய் அவங்க கடற்பகுதியை எங்கோ இருந்து வந்து அமெரிக்கா முற்றுகையிட்டு மிகப்பெரிய பொருளாதார நஷ்டத்தையும் மான நஷ்டத்தையும் கொடுத்துட்டு இருக்காங்க. இதை வேற தடுக்க வழி இல்லாமல் இந்த நொடி பொழுது வரை தொடர்ச்சியாக ஈரான் பரிதாபமாக சர்வதேச நாடுகள் முன்னிலையில் சந்தித்து வருது. அதை தாண்டி இஸ்ரேல் லெபனான் சண்டை நிறுத்தம் இருக்குன்னு சொல்றாங்க. சண்டைகள் இல்லை, ஆனால் இஸ்ரேலுடைய முற்றுகை முயற்சி, லெபனான ஊடுருவல் முயற்சி தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கு. தொடர்ச்சியாக லெபனான் பகுதிகளை இஸ்ரேல் ராணுவம் கைப்பற்றிக்கிட்டே இருக்காங்க. இப்போ நீங்கள் மேப் பார்த்தீங்கன்னா இஸ்ரேலை ஒட்டி லெபனான் இருக்கும், அந்த பக்கம் கடல் இருக்கும், இந்த பக்கம் சிரியா இருக்கும். இந்த இஸ்ரேலை ஒட்டி இருக்கிற லெபனானில் கணிசமான பகுதிகளை கைப்பற்றி ஒரு பஃபர் ஜோன், பாதுகாக்கப்பட்ட பகுதி இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கு இடையில. இஸ்ரேல் செய்வதால் லெபனான் வந்து இப்போ இஸ்ரேலுக்கு தள்ளி போகுது. எல்லைகள் ஒட்டி இருந்தது, இப்போ இடங்களை கைப்பற்றி அங்கே இஸ்ரேல் ராணுவம் நிற்பதால கணிசமான பகுதிகளை, நிலப்பரப்பை லெபனான் இழந்து கொண்டே வருது. அதை வந்து மஞ்சள் கோடு அப்படிங்கிறாங்க. அதுக்குள்ள இருக்கிற வீடுகளை முற்றாக தரைமட்டம் பண்றாங்க. காசால என்ன நடந்ததோ அதையே நாங்க பண்றாங்க. காசால எப்படிலாம் இடிச்சாங்களோ அதே ஸ்டைலில் இடிச்சு லெபனானை தரைமட்டம் ஆக்கிட்டு இருக்காங்க. இது லெபனானுக்கு தேவையில்லாத விஷயம். லெபனானில் ஒரு அரசுக்கு இந்த இசபுல்லாவை அவர்கள் அடக்கினால் இந்த நிலப்பரப்பை இழக்க வேண்டியதில்லை, பொருளாதார நஷ்டத்தை சந்திக்க வேண்டியதில்லை. ஒருவேளை இது ஏதோ கோபமாக மாறி போராக மாறுச்சுன்னா லெபனான் கட்டுமானங்கள் மிகப்பெரிய அளவு தாக்கப்படும். ஆனால் லெபனான் வந்து அந்த பயங்கரவாத குழுவான இசபுல்லாவை அவர்கள் முற்றாக அழிப்பது தான் அவர்களுக்கு நல்லது. தொடர்ச்சியாக இஸ்ரேல் இராணுவம் லெபனான் நிலப்பகுதியை கைப்பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி லெபனானை முற்றுகை வளையத்துக்குள்ள கொண்டு வராங்க. இனிமேல் வந்து இந்த இசபுல்லா இஸ்ரேலை நெருங்கி வரவே முடியாது. இஸ்ரேல் இராணுவத்தோடு தான் சண்டை போடும் சூழல் உருவாகும். அதே போல ஈரான் அமெரிக்க பேச்சுவார்த்தையில் மிகப்பெரிய முட்டுக்கட்டை என்ன என்பது இப்போ வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. என்னென்னமோ சொல்லிட்டு இருந்தாங்க, இப்போ வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த ஈரானில் இருக்கின்ற செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தில் தான் இவ்வளவு பிரச்சனை இருக்கு. ஈரான் சர்வதேச நாடுகளோடு இணைந்து அந்த யுரேனிய கையிருப்பை வெளியே கொண்டு வந்தால் மிகப்பெரிய சிக்கலாக போகும் ஈரானுக்கு அப்படின்னு சொல்லி இப்போ இஸ்ரேலில் தெளிவாக சொல்லியிருக்காங்க.
இப்போ என்ன சொல்றாங்க இஸ்ரேல்னா 460 கிலோ செறிவூட்டப்பட்ட யுரேனியம், 60% செறிவூட்டப்பட்ட யுரேனியம், இன்னும் கொஞ்சம் 95% பண்ணும்போது அணுகுண்டுகள் தயாரிக்கலாம். அந்த 460 கிலோவை தாண்டி ஈரானுக்குள்ள 11 டன் 11,000 கிலோ யுரேனியம் கையிருப்பு அவங்ககிட்ட இருக்கு. பல அந்த 11,000 கிலோ பல்வேறு விதத்தில் செறிவூட்டப்பட்ட விகிதம் 5% செறிவூட்டினா மின்சார பயன்பாட்டுக்கு போதுமானது. அதை தாண்டி பல்வேறு சதவிதத்தில் செறிவூட்டி இந்த 11,000 கிலோ வச்சிருக்கிறாங்க. இந்த 460 கிலோவை தாண்டி அதை நிலத்துக்கு அடியில் மற்றும் மிகவும் பாதுகாக்கப்பட்ட பகுதியில் வச்சிருக்காங்க. பேச்சுவார்த்தைக்கு ஒத்துக்கொண்டு கையெழுத்து இட்டால் அடுத்து அமெரிக்க அதிகாரிகள் உள்ள போய் சோதனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த முழு யுரேனிய கையிருப்பையும் கொடுக்க வேண்டிய சூழல் ஈரானுக்கு உருவாகும். 460 கிலோங்கிறதுலாம் சும்மா தான். 460 கிலோ 60% செறிவூட்டினது ஒரு சின்ன சாம்பிள் தான். 11,000 கிலோ இருக்கு. இதன் மூலமாக 100 பெரிய அணுகுண்டுகளை ஈரானால் செய்ய முடியும். அதை விட்டு கொடுக்கறதுக்கு தான் அவ்வளவு தயங்குறாங்க. குறிப்பாக அந்த IRGC இராணுவம் அவளுடைய கனவு 100 அணுகுண்டு மட்டும் செஞ்சுட்டாங்க அப்படின்னா இந்த இஸ்லாமிய அரேபிய நாடுகளில் மிகப்பெரிய வல்லரசாக ஈரான் மாறிடும். ஏற்கனவே இஸ்ரேலை தாக்கக்கூடிய ஏவுகணை அவங்ககிட்ட இருக்கு. ஐரோப்பிய நாட்டை தாக்கக்கூடிய ஏவுகணைகள் இருக்கு நம்பப்படுது. அமெரிக்காவை தாக்கும் ஏவுகணைகளை செய்யும் முயற்சிகள் ஈரான் இருக்காங்க. இந்த நிலையில 100 அணுகுண்டுகள் செஞ்சுட்டாங்க அப்படின்னா உலகமே அவர்கள் சொல்வதை கேட்கும் நிலைக்கு வரலாம். அவங்க எப்பனாலும் அணுகுண்டு போறதுக்கு தயங்கவே மாட்டாங்க ஈரான். அதனால அந்த நேற்று இஸ்ரேல் கட்டளை அதான் சொல்றாங்க. இந்த 11,000 அதை தாண்டி 460 கிலோ, இந்த 11,460 கிலோ யுரேனியத்தை கொடுப்பதில் தான் இவ்வளோ சிக்கல் நீடிக்குது. பேச்சுவார்த்தையில் யுரேனியத்தை பற்றி பேசல அப்படின்னா எந்தவித கையெழுத்துக்கும் ஈரான் தயாராக இருக்காங்க. ஆனால் இந்த யுரேனிய கையிருப்பை கொடுக்க வேண்டும். அமெரிக்க அதிகாரிகள் உள்ள போய் வரிசைய சோதனை இடுவார்கள் அப்படிங்கிறதுக்கு அந்த ஒரு காரணம் தான் முக்கியமாக பேச்சுவார்த்தை பின்னடைவுக்கு காரணமாக இருக்குன்னு இஸ்ரேல் பதிவு பண்ணியிருக்காங்க. 2015 ஈரானிடம் ஒரே ஒரு அணுகுண்டு செய்வதற்கு தேவையான யுரேனிய மூலப்பொருள் இல்லை. அதுக்கப்புறம் தான் இத்தனை கிலோ யுரேனியத்தை சேர்த்து 100 அணுகுண்டுகள் செய்யும் நிலையில் அவங்க இருக்கிறது. மின்சார பயன்பாட்டுக்கு அவங்களுக்கு யுரேனியம் தேவையே இல்லை. அவர்களுக்கு கணக்கில் அடங்காத இயற்கை எரிவாயு கச்சா பொருட்கள் இருக்கு. இந்த யுரேனியம் முழுக்க அணுகுண்டு பயன்பாட்டு தான் வரப்போகுது. அதனால நிச்சயமாக ஈரான் பேச்சுவார்த்தைக்கு வருவதற்கு தயங்குவதற்கான காரணம் இந்த யுரேனியம் தான் அப்படிங்கிறாங்க. இந்த 11,460 கிலோ யுரேனியம்ங்கிறது மிகப்பெரிய அளவு. நிச்சயமாக ஈரானை தாக்கி அழித்து அந்த யுரேனியத்தை முழுவதும் அங்கிருந்து எடுப்பது தான் இஸ்ரேலுக்கு நல்லது, அமெரிக்காவுக்கு நல்லது, உலக நாடுகளுக்கு நல்லது. நன்றிகள்.